Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ நியூக்ளியே சாப்டரோட லெக்சர் நம்பர் 5 ரேடியேஷன். இன்றைக்கி நம்ம வந்து காமா டிகே பற்றி படிப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நியூக்ளியஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ்குள்ளே இருக்க எலிமெண்ட்டை பற்றிலாம் படித்தோம். அண்ட் அதுக்கப்புறமா ரேடியேஷன் டாபிக் வந்து ரேடியேஷன் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா ரேடியேஷன் நடந்தால் 3 அவுட்கம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று ஆல்ஃபாவாக இருக்கலாம், இல்லை பீட்டாவாக இருக்கலாம். சேர்ந்து வர விஷயம் காமா. ஆல்ஃபாவும் காமாவும் சேர்ந்து ரேடியேட் ஆகும், பீட்டாவும் காமாவும் சேர்ந்து ரேடியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஆல்ஃபா டிகே பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பீட்டா டிகே பற்றி 2 வீடியோ வந்துருவோம் சொன்னேன். ஒரு வீடியோவில் வந்து பீட்டா மைனஸ் டிகே பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பீட்டா பாசிட்டிவ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கே காமா ரேடியேஷனையும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே எப்படி இருக்குது, என்னென்ன எப்படி வந்து நடக்குதுங்கிற எல்லா டீட்டெயிலுமே இன்றைக்கி வீடியோட உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடும். நாளைக்கு வந்து லா ஆஃப் ரேடியேஷன்லாம் பார்த்தோம்னா இந்த டாப்பிக்கில் முக்கியமாக நியூமரிக்கல் கேட்குறத வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருக்கலாம் சின்ன சின்ன டாபிக் தான். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். மேக்ஸிமம் இன்னொரு 2 days உங்களுக்கு இந்த 2 days இல்லை, கண்டிப்பாக எடுக்கும். இன்னொரு 3 நாள் வந்து இந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஓகே, இன்றைக்கி என்ன 2 days, Thursday, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ 3 நாளில் இந்த டாபிக் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சிடுவேன். ஓகே, ஃப்ரம் மண்டே வந்து உங்களுக்கு இந்த 12th போர்ஷன் ஃபுல்லாக நான் முடித்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 3 சப்ஜெக்ட்டுமே இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3மே இருக்குது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிருக்கேன். எதுவுமே பாதியாக நிற்காது. சொல்யூஷன் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு, அதுவும் நான் எடுத்து முடிச்சிட்டேன். அண்ட் பி பிளாக்ல மட்டும் எனக்கு குரூப் 15 எடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது, அது மட்டும் நான் அப்புறமா எடுப்பேன். ஸோ மற்றபடி எல்லாமே ஓவர். ஸோ வந்து நீங்கள் கான்செப்ட் கேப்சூல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவுக்கு நல்லா இல்லை தான். ஓகே, பட் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பிகாஸ் இது என்னோடய பழக்கம் இல்லை. 25 வருஷமாக இப்படி தான் எழுதி பழகியிருக்கேன் நான். ஸோ வெரி சாரி ஃபார் த ஹேண்ட் ரைட்டிங். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் நோட்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் பயந்து போயிடுவீங்க. டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங்கோட ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்காக எழுதுறேன்றனால இந்த அளவுக்கு நீட்டாக எழுதியிருக்கேன். என்னோடய பர்சனல் சிவில் இன்ஜினியரிங் நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி மோர் ஆக்வர்ட். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பீட்டா ப்ளஸ் டிகே பற்றி பார்ப்போம். நேற்று பீட்டா மைனஸ் டிகே பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த பீட்டா டிகே வந்து 2 டைப்பு நடக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, பீட்டா ப்ளஸ்ஸும் நடக்குது, பீட்டா மைனஸும் நடக்குது. அதாவது பீட்டா டிகே நடந்தால் இது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சில கேஸில் வந்து இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி கூட நடக்கும். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி தான். ஒரு எலிமெண்ட்டோட நியூக்ளியஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதை பொறுத்து தான் இது எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ பீட்டா ப்ளஸ் டிகேயில் என்ன ஆகும்னாக்கா, புதுசாக உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வரப்போது பொசிட்ரான். ஓகே, பொசிட்ரான்னா என்னென்னாக்கா அந்த எலக்ட்ரான் வந்துச்சு பார்த்தீங்களா, நம்மளோட எலக்ட்ரானுக்கு ஆன்டி பார்ட்டிக்கல் தான் பொசிட்ரான். அதாவது நம்ம எலக்ட்ரானில் சார்ஜ் வந்து -1 இருக்கும், மாஸ் வந்து 0 இருக்கும். இது வந்து என்னது, எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானுக்கு இதோட ஆன்டி பார்ட்டிக்கல் தான் நம்ம பொசிட்ரான். அப்போ அதோட சார்ஜ் வந்து +1 இருக்கும். அதுவும் எலக்ட்ரான் மாதிரியே சிம்பிள் E வச்சுக்கலாம், 0. ஓகே, ஸோ பொசிட்ரான்ன்ற ஒரு விஷயம் பார்ப்பீங்க, விச் இஸ் அன் ஆன்டி பார்ட்டிக்கல் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கும் மாஸ் வந்து 0வாக இருக்கும், சார்ஜ் ப்ளஸில் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல சார்ஜ் +1 போட்டுக்கோங்க, 0 வராது. சார்ஜ் வந்து +1ல் இருக்கும். சரி, இதோட மாஸ் வந்து 0வாக இருக்கும். இது எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பீட்டா பார்ட்டிக்கலில் வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இப்போ இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ். ஓகே, எது வேணாலும் இருக்கலாம். ரேடியோ ஆக்டிவ் நைட்ரோஜனாக இருக்கலாம், 12N7 இருக்கலாம், இல்லாட்டி வந்து ரேடியோ ஆக்டிவ் கார்பன் ஏதோ ஒன்று. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ ஆக்டிவ் நைட்ரோஜன் வச்சுப்போம், 12N7 இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, இப்போ இது என்ன ஆக போகுதுன்னா, ரேடியேஷன் எமிட் பண்ண போகுது. ரேடியேஷன் எமிட் பண்ணி என்ன ஆக போகுதுன்னா, இது வந்து ஒரு பொசிட்ரானை ரிலீஸ் பண்ண போகுது. ஓகே, பொசிட்ரானோட சார்ஜ் வந்து +1 இருக்கும், மாஸ் வந்து 0 இருக்கும், E இருக்கும். ஓகே, அப்போ இதோட டாட்டர் நியூக்ளியஸ் என்னவாகும், ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்துல வந்து டாட்டர் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பரும் இதையும் ஆட் பண்ணாக்க நமக்கு Z வரணும். அப்போ வந்து ஆப்வியஸாக Z-1 இதோட அட்டாமிக் நம்பர் இருக்கணும். இந்த இடத்துல A+0 பண்ணோம்னா A தான் வருது. ஸோ இதோடது வந்து A தான் வரும். ஸோ 0+A பண்ணாலும் A தான் வருது. 2 பக்கமும் வந்து மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அட்டாமிக் நம்பரும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டாட்டர் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இது வந்துச்சுன்னா இது வரும்,
ஓகே, இது வந்துச்சுன்னா கூடவே சேர்ந்துட்டு என்ன வரும் நமக்கு அந்த கேஸில் பீட்டா ப்ளஸில் வந்து நம்ம பீட்டா மைனஸ் என்ன பார்த்தோம், ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகல்ஸ் வெளியே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகல்ஸ் வரும், இங்கே வந்து நியூட்ரினோ பார்ட்டிகல்ஸ் வரும். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இது ஆகும். பீட்டா மைனஸில் என்ன இருக்குது, எலக்ட்ரான் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுது கரெக்டாக. அப்போ என்ன அர்த்தம், ஆன்டி நியூட்ரினோ வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ்னால் என்னது, நெகட்டிவ்னா ஆன்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸில் வந்து வெறும் நியூட்ரினோ வெளியே வருது. ஓகே, இந்த நியூட்ரினோ வர்றதுக்கும் காரணம் வந்து அங்கே பார்த்த அதே காரணம் தான். ஆன்டி நியூட்ரினோ எதுக்கு வெளியே வந்துச்சு, எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்பின் குவாண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும், அதுக்காக தான் ஆன்டி நியூட்ரினோ யூஸ் ஆச்சு. அதே விஷயத்துக்காக தான் இங்கேயும் நியூட்ரினோ யூஸ் ஆக போகுது. சரியா? ஸோ இதை தனியாக நம்ம எடுத்து நியூட்ரினோன்னா என்னென்னு பார்க்க தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்பின்னை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த பார்ட்டிகல் வந்து வெளியே வரும். ப்ளஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட் எனர்ஜி வெளியே வரப்போகுது. ஓகே, எனர்ஜியும் வெளியே வரும். புரிஞ்சா? ஸோ இதான் வந்து ஆக்சுவல் ரியாக்ஷன். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ரேடியோ ஆக்டிவ் நைட்ரோஜன் எடுத்திருக்கேன். ஸோ என்ன ஆகும், நமக்கு ஒரு பொசிட்ரான் வெளியே வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 7 - 1 பண்ணோம்னா 6. ஸோ 6 வரும் இதோட அட்டாமிக் நம்பர். 12 + 0 பண்ணோம்னா 0. ஸோ இங்கேயும் 12 + 0 பண்ண 12. இங்கே வந்து நமக்கு மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு பக்கம் மாஸ் ஈக்குவல் அண்டு ரெண்டுத்துக்கும் அட்டாமிக் நம்பரும் ஈக்குவல். ஸோ அப்போ இது வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கூடவே சேர்ந்து கொஞ்சம் நியூட்ரினோ பார்ட்டிக்கல் அண்ட் கொஞ்சம் எனர்ஜியும் வெளியே வரும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம நைட்ரோஜன் ரேடியோ ஆக்டிவ் நைட்ரோஜன் எடுத்தோம்னாக்கா நமக்கு கார்பன் வந்து டாட்டர் நியூக்ளியஸாக கிடைக்குது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ என்ன புதுசாக எங்கேருந்து இது ஒரு பார்ட்டிக்கல், ஏன்னா ரேடியோ ஆக்டிவிட்டின்றது ஒரு நியூக்ளியர் ஃபினாமினா, அமெரைட் வரும். அதில் பொசிட்ரான் எங்கேருந்து வந்துச்சு, நியூக்ளியஸாக இருந்தது ரெண்டு விஷயம், ஒன்று நியூட்ரான், இன்னொன்று ப்ரோட்டான். ஓகே, இதில் எங்கேருந்து நமக்கு பொசிட்ரான் வெளியே வந்துச்சு, அதே விஷயம்தான், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த அதே விஷயம்தான். எப்படின்னா இது என்னது, உங்களோட ஸ்டெபிலிட்டி கர்வ். கரெக்டாக, ஸ்டெபிலிட்டி கர்வ் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், இந்த இடத்துல நம்பர் ஆஃப் நியூட்ரான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ N/P ரேஷியோ வந்து இந்த லைனுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், அதில் வந்து N/P ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், இது வந்து N/P ரேஷியோ கம்மியாக இருக்குனாக்கா ப்ரோட்டான்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுச்சு, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா கரெக்டாக இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்கள். N/P ரேஷியோ வந்து இந்த லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா N/P ரேஷியோ கம்மியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து N/P ரேஷியோ வந்து 1 இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒருவேளை இங்கே நீங்கள் மார்க் பண்ணுற பார்ட்டிகல்ஸ்க்குலாம் N/P ரேஷியோ வந்து 0.5 இருக்கலாம், இல்லை 0.6 இருக்கலாம். ஓகே, N/P ரேஷியோ கம்மியாக இருக்குது. அது கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, ஆப்வியஸாக ப்ரோட்டான்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்குது. ப்ரோட்டான்ஸ் கம்மியாக இருந்துச்சுனாக்கா N/P வேல்யூ வந்து அதிகமாகும். கரெக்டாக? இல்லாட்டி இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, நியூட்ரான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ப்ரோட்டான்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ எல்லாமே ஒரே மீனிங் தான். கரெக்டாக, ப்ரோட்டான்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஆன் த ஹோல். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ப்ரோட்டான்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா, ப்ரோட்டான்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குனாக்கா கொஞ்சம் எமிட் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ N/P ரேஷியோவில் ப்ரோட்டான்ஸ் வந்து என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். ஓகே, ரெண்டு கேஸ் இருக்குது, நான் திருப்பி சொல்கிறேன். N/P ரேஷியோ வந்து இந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒரு காரணம் என்னென்னா, நியூட்ரானோட வேல்யூ கம்மியாக இருக்கும். கரெக்டாக, N/P வேல்யூ வந்து இங்கே இருக்க வேல்யூவோடு இங்கே இருக்குன்னா நியூட்ரானோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ், ஃபஸ்ட் கேஸ். இன்னொன்று என்ன, ப்ரோட்டான்ஸோட வேல்யூ செகண்ட் சான்ஸ். என்ன, ப்ரோட்டான்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட N/P வேல்யூ வந்து கம்மியாகிடும். ஸோ இது வந்து செகண்ட் சான்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது, நியூட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரு பாயிண்ட் வருது. ஏன்னா ப்ரோட்டான்ஸ் லெஸ்ஸாக இருக்குது, ப்ரோட்டான்ஸ் வந்து அதிகமாக, நியூட்ரான்ஸ் சரி ஃபஸ்ட்லேருந்து வரும். ஓகே, N/P ரேஷியோ. ஓகே, N/P ரேஷியோ வேல்யூ வந்து எனக்கு அதிகம். ஓகே, மோர். ஓகே, ஏன் அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு பேசிக் கான்செப்ட் தான் சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டெபிலிட்டி கர்வ் பார்த்தோம்னா தெரியுது, இந்த இடத்துல இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துலலாம் இருந்துச்சுனாக்கா N/P வேல்யூ கம்மியாக இருக்குது, தேவைப்பட்ட வேல்யூட N/P வேல்யூ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ N/P வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம நியூக்ளியஸ் என்ன பண்ணணும், N/P வேல்யூவை அதிகப்படுத்த ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ தான் வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக கொண்டு வரோம். கரெக்டாக? அப்போ இனிஷியலாக N/P வேல்யூ கம்மியாக இருக்குது. இது கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். என்ன ரீசன்னா, ஒன்று ப்ரோட்டானோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும், நிறைய ப்ரோட்டான்ஸ் இருந்தாக்கா இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும். இன்னொன்று என்ன, இதோட நியூட்ரானோட வேல்யூ கம்மியாக இருந்தாக்கா இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும். கரெக்டு தானே? ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு கேஸும் நியூட்ரான் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் கேஸ் என்ன, நியூட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
செகண்ட் கேஸ் என்ன, ப்ரோட்டான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 கேஸையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணுது, ப்ரோட்டான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த 2 கேஸுமே வந்து ப்ரோட்டான்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ப்ரோட்டான்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டுட்டா தான் இவன் வந்து ஸ்டேபிள் ஆக முடியும். எக்ஸஸாக இருக்க ப்ரோட்டான்ஸ், அந்த நிறைய இருக்க ப்ரோட்டான்ஸை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக NBPயோட வேல்யூ அதிகமாகும், இந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ அந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தோம், ரேடியேஷனில் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆல்ஃபா எமிஷன் நடக்கும்னு சொன்னேன். கரெக்டாக ப்ரோட்டான்ஸ் எல்லாம் வெளியே போச்சுன்னா அந்த எமிஷன் வந்து ஆல்ஃபா எமிஷன் நடக்கும்னு சொன்னேன். ஓகே, அந்த ஆல்ஃபா எமிஷன் வந்து குறிப்பிட்ட வரைக்கும் நடக்கும். எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நியூக்ளியஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. கரெக்டாக டென்சிட்டி மாறுது, பவர் மாறுது, ப்ரோட்டான் நியூட்ரானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நியூக்ளியஸும் ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக சில ஹெவி நியூக்ளியஸாக என்ன பண்ணுன்னா ஆல்ஃபா எமிஷன் பண்ணாது, பீட்டா எமிஷன் பண்ணும். பீட்டா எமிஷன் கூட எப்படி பண்ணோம்னாக்கா 2 டைப்பில் பண்ணணும்னு சொன்னேன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பீட்டா எமிஷனோட பாசிட்டிவ் டைப்னாக்கா என்ன அர்த்தம், மேலே இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்க NBP ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த பார்ட்டிக்கல்லாம் பீட்டா ப்ளஸ்ஸை வந்து என்ன பண்ணும், எமிட் பண்ணும். அதுவே கீழே இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகுது, பீட்டா மைனஸ் எமிட் பண்ணும். ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். இந்த பார்ட்டிக்கெலாம் பீட்டா ப்ளஸ் எமிட் பண்ணும், இந்த பார்ட்டிக்கெலாம் பீட்டா மைனஸ் எமிட் பண்ணும். கரெக்டாக இப்போ பீட்டா மைனஸ் எமிட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சு, பொசிட்ரான். ஓகே, இந்த பொசிட்ரான் எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொசிட்ரான் எப்படி வருதுன்னா, எப்படி நமக்கு பீட்டா ப்ளஸில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு புது பார்ட்டிக்கல் கிடச்சிட்டோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகும்னா, நமக்கு ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குல்ல, இந்த ப்ரோட்டான்ஸ் தேவையில்லை. இந்த ப்ரோட்டான்ஸை ஒன்று டேரெக்டாக வெளியே ஏற்றினாக்கா அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மாதிரி வெளியே வந்துடுது. இன்னொரு டைமில் என்ன ஆகும்னா, இந்த ப்ரோட்டான்ஸ் தான் நியூட்ரானாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ப்ரோட்டான்ஸ் தான் நியூட்ரானாக கன்வெர்ட் ஆகிறப்ப தான் நமக்கு பொசிட்ரான் வருது. நான் திருப்பி சொல்கிறேன், ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கும் பீட்டா ப்ளஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்ன ஆச்சு, எக்ஸஸாக இருக்க ப்ரோட்டான் டேரெக்டாக வெளியே போயிடுச்சு. அந்த எக்ஸஸாக இருக்க ப்ரோட்டான்ஸ் தான் நமக்கு வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மாதிரி வெளியே வருது. கரெக்டாக இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, எக்ஸஸாக இருக்க ப்ரோட்டான்ஸ் டேரெக்டாக வெளியே போக மாட்டான். இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னாக்கா, ப்ரோட்டான்ஸ் தான் நிறைய இருக்குல்ல, இவனை நான் நியூட்ரான்ஸாக மாற்றிட்டேன்னா பிரச்சனை ஓவரில், ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிடுச்சு, நியூட்ரானோட பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நியூட்ரான் டு ப்ரோட்டான் மாறுறது, ப்ரோட்டான் டு நியூட்ரான் மாறுறது தான் என்ன சொல்கிறோம்னாக்கா, எக்ஸஸாக ஒரு நியூக்ளியஸ் ஒரு பார்ட்டிக்கல் வந்து நமக்கு கிடைக்குது, அதுதான் பொசிட்ரான். ஃபஸ்ட்டு இது எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ப்ரோட்டான் வந்து நியூட்ரானாக மாறுது. ப்ரோட்டானில் சார்ஜ் எப்படி இருக்கும், +1, மாஸ் எப்படி இருக்கும், 1 இருக்கும். நியூட்ரானில் சார்ஜ் எப்படி இருக்கும், 0 இருக்கும், மாஸ் எப்படி இருக்கும், 1 இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இது ரெண்டும் கன்சர்வ்டாக இருக்கா, கண்டிப்பாக கிடையாது. பார்த்தோம்னா இதோட மாஸ் கன்சர்வ்டாக இருந்தால் கூட இதோட சார்ஜ் வந்து கன்சர்வ்டாக இல்லை. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஜென்ரேட் ஆக போது இன் ஆர்டர் டு கன்சர்வ் த சார்ஜ். அப்போ இந்த 0 கூட என்ன ஆட் பண்ணால் எனக்கு +1 +1 ஆட் பண்ணால் போதும். ஸோ +1 இருக்கும், அந்த புது பார்ட்டிக்கலுக்கு சார்ஜ் +1 இருக்கும். மாஸ் வந்து ஆல்ரெடி இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஸோ இதுக்கு எந்த மாஸும் தேவையில்லை. ஸோ பார்த்தோம்னா +1 E0 which is nothing but your positron. இதுதான் பொசிட்ரான்னு சொல்லுவோம், which is the anti particle of electron. புரிஞ்சா? இது கூடவே சேர்ந்து நமக்கு ஒரு நியூக்ளினோ பார்ட்டிக்கலும் வரும். அந்த நியூக்ளினோ எதுக்கு வரும்ன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், in order to conserve the energy and spin quantum number. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் விஷயம். ஸோ பீட்டா நெகட்டிவில் நியூட்ரான்லேருந்து ப்ரோட்டானாக கன்வெர்ட் ஆச்சு, பீட்டா பாசிட்டிவில் ப்ரோட்டான்லேருந்து நியூட்ரானாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. பீட்டா பாசிட்டிவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஓகே, லெட் அஸ் ஜஸ்ட் கம்பேர் பீட்டா நெகட்டிவ் அண்ட் பீட்டா பாசிட்டிவ் ரியாக்ஷன். ஓகே, பீட்டா நெகட்டிவ் ரியாக்ஷனையும் பாசிட்டிவ் ரியாக்ஷனையும் கம்பேர் பண்ணுவோம், அதோட எனர்ஜியை கம்பேர் பண்ணி பார்ப்போம். பீட்டா மைனஸ் என்ன ஆகும் சொன்னேன், பீட்டா மைனஸ் டிகேல நியூட்ரான் வந்து ப்ரோட்டானாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆனாக்கா மாஸை வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதோட மாஸ் 0 அண்டு கன்சர்வேஷன் வந்து இங்கே 0 வரணும். ஸோ இந்த இடத்துல +1 இருக்குது, அப்போ இதோட சார்ஜ் வந்து -1 இருக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரான். கரெக்டாக, எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. இப்போ இந்த பீட்டா மைனஸ் ரியாக்ஷன் இதுதான். இது கூடவே வந்து ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிக்கலும் ரெடியூஸ் ஆகும், ப்ளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் வெளியே வருது. கரெக்டாக, இதே மாதிரி என்ன பண்ணுறேன், நான் பீட்டா ப்ளஸ்க்கு ரியாக்ஷன் போட்டேன்னா ப்ரோட்டான் வந்து நியூட்ரானாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல் என்னதுன்னா பொசிட்ரான். ஓகே, இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு க்ரியேட் ஆச்சு, இந்த இடத்துல பொசிட்ரான் வந்து க்ரியேட் ஆச்சு. எப்படி வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து சப்ஷெல்லேருந்து குதிக்கும் போது நமக்கு ஃபோட்டான்ஸை வந்து எனர்ஜியாக கொடுக்குது, எலக்ட்ரானு மேலேருந்து கீழே வருது. அப்போ வந்து நமக்கு எங்கேருந்து ஃபோட்டான் வருதுன்னா ஒரு மேஜிக்கல் எனர்ஜி. கரெக்டாக, ஒரு எனர்ஜி வந்து ஃபோட்டான்ஸுக்கு ஜென்ரேட் பண்ணுது. அந்த மாதிரி நியூட்ரான் ப்ரோட்டானாக மாறினா எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகும், ப்ரோட்டான் நியூட்ரானாக மாறினாக்கா பொசிட்ரான் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, அண்ட் இது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டிக்கல் வரும், நியூட்ரினோ பார்ட்டிக்கல், இன் ஆர்டர் டு பேலன்ஸ் த எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் ஸ்பின். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம், Q கால்குலேட் பண்ணுவோம். Q எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டெல்டா M இன்டூ C. இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்ன சொன்னேன், டெல்டா M இன்டூ டைரக்ட்லி 931.5
மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்ம போட்டால் போதும். சரியா? அப்போ டெல்டா எம் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இந்த ஃபுல் மாஸ் மைனஸ் இந்த மாஸ். அப்போ இந்த மாஸ்க்கு பேர் என்ன? மாஸ் ஆஃப் த நியூட்ரான் மைனஸ் ஓகே மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் வாட் எலக்ட்ரான் பண்ணோம்னா நமக்கு வந்து டெல்டா எம் கிடச்சிரும். டெல்டா எம் இன்ட்டு 931.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து நம்ம 1.626ன்னு எடுத்துருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு பவரை மறந்துடலாம். ஓகே, பவரை மறந்து ஃபார் சிம்பிளிசிட்டி லெட் அஸ் ஜஸ்ட் நெக்லெக்ட் த பவர்ஸ். 10 பவரை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடலாம். ஜஸ்ட் நமக்கு ஒரு வேல்யூ தேவைப்படுது, அதுக்காக சும்மா கம்பேர் பண்ண போகிறோம் நம்ம, அவ்வளோதான். அண்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து ப்ரோட்டானோட கொஞ்சம் நியூட்ரானோட மாஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 1.649 வச்சுப்போம். 1.649 வச்சுப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு இன்ட்டு 10 பவர் மறந்துடலாம், தேவை கிடையாது. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு. now coming back to the -31 வரும். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம போட போகிறோம். மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து என்னது? 1.649 இந்த இடத்துல வரும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சுவலாக மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட மாஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு நியூட்ரான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து -31 இருக்கும். பட் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரன் பார்த்தோம்னா -27 இருக்கும். ஓகே, 10 பவரில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல இதோட மாஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா 1.626 மைனஸ் 1.649 மைனஸ் 1.626 பண்ணாக்க ஏதோ ஒரு வேல்யூ வரப்போது அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இதோட வேல்யூ பெருசு, இதோட வேல்யூ சின்னதாக இருக்குது. அப்போ Q வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? Q பாசிட்டிவாக இருக்குன்னா ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? எனர்ஜி வந்து ரிலீஸ், பாசிட்டிவ் Q பாசிட்டிவாக இருக்குன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து பாசிபிள். இப்போ என்ன ஆகிடுச்சு? நமக்கு இந்த இடத்துல மாஸ் அதிகமாக இருந்துச்சு, நம்ம மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. மாஸ் கம்மியாகிடுறதுக்கு என்ன காரணம்? அந்த கம்மியான மாஸ் வந்து எனர்ஜியோட ஃபார்மில் வெளியே வருதுன்னு அர்த்தம். ரிலீஸிங் இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? திருப்பி சொல்கிறேன், மாஸ் இங்கே இருக்குது, மாஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது கம்மியாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் மாஸ் ஈக்குவல்ஸ் டு எனர்ஜியாக மாறிடும். கரெக்டாக? E அப்போன் ஒரு ஈக்குவேஷன் எழுதி போட்டிருந்தேன் உங்களுக்கு, E/c². கரெக்டாக? ஓகே, இந்த ரிலேஷன் படி அந்த சேஞ்ச் இன் மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதே விஷயம் இங்கே பார்த்தோம்னாக்கா, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் என்னது? 1.649. இந்த இடத்துல 1.649 போட்டுக்கிறோம். சாரி, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் 1.626. ஓகே, இது அதே மாதிரி இதுக்கும் வந்து மாஸ் 0ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் 0. அப்போ இது மைனஸ் இது பண்ணால் நமக்கு என்ன ஆகிடுச்சு? எனர்ஜி நெகட்டிவில் வருது. எனர்ஜி நெகட்டிவில் வருதுன்னு என்ன அர்த்தம்? இது எண்டோதர்மிக், இது எக்ஸோதர்மிக், இது எண்டோதர்மிக். எனர்ஜி நெகட்டிவாக இருக்குன்னா அப்சார்ப் பண்ணுது, வெளியே இருந்து இதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் மாசு, பிரச்சனை இல்லை. மாஸ் வந்து கம்மியாச்சு, மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஈக்குவேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் இங்கே எப்படி எனக்கு எனர்ஜி அப்சர்வ் ஆகுது? மாஸ் எப்படி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது? இந்த இடத்துல எனர்ஜி அப்சர்வ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கம்மியாக இருந்துச்சு, இப்போ மாஸ் அதிகமாகிடுச்சு. எப்படி? வெளியே வந்து எந்த சோர்ஸுமே கிடைக்கல, இருந்தாலும் மாஸ் வந்து அதிகமாகிருக்கு. எப்படி? எங்கேருந்து இந்த மாஸ் வந்துச்சு? ஸோ எப்படி எனர்ஜி அப்சர்வ் ஆகிற அளவுக்கு இதுக்கு வந்து மாஸ் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரீசன் இருக்குது. இன் பீட்டா ப்ளஸ் டிகே எனர்ஜி இஸ் obtained பை பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸ். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நியூக்ளியஸ் கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது. கரெக்டாக? நியூக்ளியஸ் வந்து எனர்ஜி வந்து என்ன பண்ண போகுது? வச்சிருக்க போகுது, ஒரு பைண்டிங் எனர்ஜி இருக்க போகுது நியூக்ளியஸ் கிட்ட. அந்த பைண்டிங் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகுது? இது எனர்ஜியை வந்து எடுக்க போகுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இது வந்து என்ன பண்ண போகுது? அப்சர்வ் பண்ண போகுது எனர்ஜியை. Okay, the beta plus decay energy is obtained by binding energy of the nucleus. Okay, so from energy mass created. புரியுதா? ஸோ இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது? மாஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா மாஸ்லேருந்து எனர்ஜி கிடச்சிது. ஓகே, இப்போ என்ன ஆக போகுது? எனர்ஜி நிறைய இருக்குது என்கிட்ட. நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோடய எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் மாஸை கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், இதுதான் வந்து விஷயம். ஓகே, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுன்னா போதும். பட் என்ன பிரச்சனைனா, இந்த மாஸ் க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நியூக்ளியர் எனர்ஜியை நீங்கள் மாஸை கன்வெர்ட் பண்ணுறது இஸ் நாட் கோயிங் டு பி அன் ஈஸி ஜாப். ஓகே, அப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஆகும்போது எனக்கு வந்து N/P வேல்யூ வந்து என்ன ஆகணும்? இப்போ கம்மியாகணும். ஓகே, சாரி, அதிகமாகணும். ஏன்னா கீழே இருக்குல்ல, N/P வேல்யூ வந்து லைனுக்கு கீழே இருக்குது. N/P வேல்யூ அதிகமாகணும்னா ப்ரோட்டான்ஸை எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் கம்மி பண்ணியே ஆகணும். நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எனக்கு என் ப்ரோட்டான்ஸை கம்மி பண்ணியே ஆகணும். இந்த மெத்தடில் பண்ணினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் வேறு ஏதோ ஒரு மெத்தடை தேடணும் இன் ஆர்டர் டு ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்ளம். எனக்கு ப்ரோட்டான்ஸும் கம்மியாகணும், இந்த மாதிரி கஷ்டமான மெத்தடாகவும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா சைமல்டேனியஸாக இன்னொரு மெத்தட் நடக்க போகுது.
ஓகே, இந்த மெத்தடான எல்லா நியூக்ளியஸும் நடக்காது, சில ஹெவி நியூக்ளியஸில் மட்டும் இந்த மெத்தட் நடக்கும். ஓகே, இந்த மெத்தடில் என்ன ஆகும்னா ஹெவி நியூக்ளியஸில் நிறைய ப்ரோட்டான்ஸ் அண்ட் நிறைய நியூட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக, இதோட பைண்டிங் பவர் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகுது, இதோட சப்ஷெல் இவ்வளோ நேரம் நியூக்ளியர் ஃபினாமினா எல்லாம் நியூக்ளியஸ்குள்ளேயே பார்த்தோம். இப்போ என்ன ஆக போகுது, லைட்டாக நியூக்ளியஸ் விட்டு வெளியே போக போகிறோம். ஓகே, ஸோ என்ன ஆகுது, இந்த மாதிரி பெரிய நியூக்ளியஸில் கேஷல் ரொம்ப கிட்ட இருக்கும், நியூக்ளியஸ்க்கு ரொம்ப 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 கிட்ட இருக்கும், நியூக்ளியஸ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கும் கேஷல். நீங்களே யோசிச்சுப்பாங்க, சோலார் சிஸ்டமில் சன்னோட கிராவிடேஷன் பவர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெர்க்குரி வந்து சன்னுக்கு ரொம்ப கிட்ட போயிடும். கரெக்டாக, மேபி சன்னுக்குள்ளேயே விழுந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக கேஷல் வந்து ரொம்ப நியூக்ளியஸ் கிட்ட போயிடும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ரொம்ப நியூக்ளியஸ் கிட்ட போயிடுச்சுன்னா கேஷல், ப்ரோட்டான்ஸ்க்கு ஆக்சுவலாக இப்போ யார் தேவைப்படுறா, ப்ரோட்டானுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடச்சிச்சுனாக்கா அவன் நியூட்ரானாக மாறிடுவான். ரைட் வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னாக்கா, இந்த ப்ரோட்டான்ஸ்க்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. கேஷல் பக்கத்துலேயே இருக்குது, கேஷலில் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான் வச்சுருப்பான். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ப்ரோட்டான் இந்த எலக்ட்ரானை கப்புன்னு பிடிச்சிப்பான். ஓகே, இந்த ப்ரோட்டான் வந்து இந்த எலக்ட்ரானை கப்புன்னு பிடிச்சிட்டானா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நியூட்ரான் ஃபார்ம் ஆகிடும். இது வந்து N/P ரேஷியோ வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். So the K shell of electron will get near the nucleus and the proton need electron. Now a process happen called electron capture. Just என்ன ஆகும், இந்த ப்ரோட்டான் வந்து நியூட்ரான்ஸை கேப்சர் பண்ணிக்கும். ஆக மொத்தம் இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, ப்ரோட்டான்ஸ் வந்து நியூட்ரான்ஸாக கன்வெர்ட் ஆகுறது, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், ப்ரோட்டான்ஸ்க்கு வெளியே கேஷல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் கிடச்சிருச்சுனாக்கா, ஒரு ப்ரோட்டான் இருக்குது, வெளியேருந்து ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, 1 + 0 1 1 - 1 0. இந்த பார்ட்டிக்கல் என்னன்னு சொல்லுவோம், நியூட்ரான்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரான் கிடைக்கும். இது கூடயே ஒரு ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிக்கலும் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ப்ரோட்டான்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் உங்களுக்கு பீட்டா ப்ளஸ் எமிஷன் வந்து நடக்கும். சரியா, ஸோ பீட்டா ப்ளஸ் எமிஷன் பார்த்தோம். பீட்டா ப்ளஸ் எமிஷன் எப்போ நடக்கும்னு சொன்னேன், நம்மளோட ஸ்டெபிலிட்டி கர்வில் வந்து நம்ம N/P ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு த ஸ்டேபிலிட்டி லைன். அப்போ என்ன ஆகுனா, இந்த N/P ரேஷியோவை அதிகப்படுத்தணும். அதுக்கு ஒரே வழி ப்ரோட்டான்ஸோட கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணணும். ப்ரோட்டான்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் சொன்னேன். ஒன்று, ப்ரோட்டான் டேரெக்டாக நியூட்ரானாக மாறிடும். பைண்டிங் எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணிவிடும், நமக்கு ஒரு பொசிட்ரான்ட்டு ஒரு பார்ட்டிக்கலை எமிட் பண்ணி அது வந்து ப்ரோட்டான் நியூட்ரானாக மாறிடுது. இன்னொரு கேஸ் என்ன ஆகும், ப்ரோட்டான்ஸ் ஹெவி நியூக்ளியஸாக இருந்துச்சுன்னா ப்ரோட்டான்ஸ் வந்து கேஷலில் இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் பிடுங்கிட்டு தே வில் ட்ரை டு பிகம் நியூட்ரான். இந்த ரெண்டு பாசிபிலிட்டியை வச்சு நமக்கு பீட்டா எமிஷன் நடக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட் டாபிக், காமா எமிஷன் சொல்லக்கூடாது, காமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறோம். ஓகே, காமா பார்ட்டிகல்னு சொல்லக்கூடாது, காமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நடக்கும். ஓகே, இதுலேயே நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, ஆல்ஃபா பார்ட்டிகல், பீட்டா பார்ட்டிகல், காமா பார்ட்டிகல் சொல்லுவாங்க. காமா இஸ் நாட் அ பார்ட்டிகல், காமா இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ இது என்னது, இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள், ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி போக தேவையில்ல, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குது சப்ஷெல்லில். ஓகே, எலக்ட்ரான்ஸ் சப்ஷெல்லில் இருக்கும்போது இந்த ஷெல்லை குதிக்கும் போது என்ன பண்ணுது, ஒரு வேவ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அது வந்து என்ன சொல்கிறோம், ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவோம். அது என்னது, ரேடியேஷனால் வந்த வேவ். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நியூக்ளியர் ஃபினாமினால் என்ன ஆகும்னா, நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும், எப்போல்லாம் ரேடியேஷன் நடக்குதோ நியூக்ளியஸில், இந்த நியூக்ளியஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, எப்படி வந்து எனர்ஜி லெவல் இருக்கும், நம்ம எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜி லெவல் இருக்குல்ல, அதே மாதிரி நியூக்ளியஸில் இருக்க பார்ட்டிகளுக்கும் எனர்ஜி லெவல் இருக்குது. அது உங்கள் சிலபஸ் இல்லை, நியூக்ளியஸில் இருக்க பார்ட்டிகளோட எனர்ஜி லெவல் உங்களுக்கு இல்லை, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த எனர்ஜி லெவலில் எப்போல்லாம் ரேடியேஷன் நடக்குதோ இங்கே இருக்க நியூக்ளியஸ் பார்ட்டிக்கல் வந்து இங்கே போயிடும். எனர்ஜி லெவல் அதிகமாக, இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குனாக்கா எனர்ஜியை கொடுத்துட்டு ரேடியேஷன் கொடுத்தனால அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இதான் ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், இது அகெயின் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஒரு விதமான வேவை வந்து எமிட் பண்ணும். இந்த வேவை தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம காமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்லுவோம், இல்லை காமா டிகேன்னு சொல்லுவோம். அப்போ எப்போல்லாம் ரேடியேஷன் நடக்குதோ இந்த காமா வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். லெட் இட் பி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஆர் பீட்டா பார்ட்டிக்கல், இந்த ரெண்டு பார்ட்டிக்கல் எமிட் ஆனாலுமே ரேடியேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது கூடவே சேர்ந்து நமக்கு காமா ரேடியேஷனும் எப்போவுமே கண்டினியூஸாக வரும். ஸோ காமா வந்து காமன், காமா வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் நடந்தாலும் காமா வந்து கூடவே சேர்ந்து வெளியே வரும், பீட்டா பார்ட்டிக்கல் வெளியே வந்தாலும் காமா கூட சேர்ந்து வெளியே வரும். சரியா, ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். whenever radiation of a nuclear emit, alpha and beta particle it get excited to a higher energy level. நியூக்ளியர் எனர்ஜி லெவல் எலக்ட்ரான் எனர்ஜி லெவல் மாதிரி தான் இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஓகே, இந்த எக்ஸைட்டட் நியூக்ளியஸ் என்ன பண்ணும், அகெயின் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர ட்ரை பண்ணும்போது ஒரு விதமான எனர்ஜெட்டிக் ரேடியேஷன் ரிலீஸ் பண்ணும். அந்த வேவ், அந்த ஃப்ரீக்குவன்சி என்னதுனாக்கா
காமா ரேடியேஷனாக இருக்கும். ஓகே, அதுக்கு ஃப்ரீக்வன்சி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸோட எனர்ஜி லெவல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா En2 மைனஸ் En1 அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இதோட ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். இந்த காமா வேவோட ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரேடியேஷன் டாபிக். ஓகே, ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இது கொஞ்சம் கான்செப்சுவல். இந்த 3 லெக்சருமே கொஞ்சம் கான்செப்சுவலாக இருக்கும். இதுக்கப்புறம் வர லெக்சர்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகே, டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்ட் லெக்சர்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் 3 days இந்த லெசன் முடிச்சிடுவேன் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிக் பாய். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பாய்.